ஏ ஃபாக்ஸ், ஆக்சுவலா என்னோட இந்த ரூம்ல என் கூட ஒரு ரூம்மேட் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா பாய், கோகோ பாய். ஸோ இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி வெளியில ரவுண்ட்ஸ் போவார், வெளியில போய்ட்டு சுத்திட்டு வருவார். அண்ட் இங்க நான் இங்க இருக்கிறது மாடி அப்படிங்கிறதுனால, மாடி ரூம் அப்படிங்கிறதுனால மாடி படிக்கட்டுக்கு கதவு வச்சிருக்காங்க. அந்த கதவு என்னன்னா, யாராவது மாடிக்கு வந்தாங்கன்னா கதவு திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ கோகோ பாயோடைய எனிமீஸ் சில பேர் இருக்காங்க, கதவு திறந்து வச்சுட்டே போயிடுறாங்க. அதனால என்ன பிரச்சனைன்னா, நம்ம பாயை வந்து திடீர்னு எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல அட்டாக் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கோட்டை வாசல்களை வந்து எப்பயும் மூடிய வச்சிருக்கணும். கோகோ பாயை காப்பாத்தி ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கு. அப்ப கோகோ பாயை அட்டாக் பண்ண வரவங்க என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு வராங்க. கதவு திறந்துருந்துச்சுன்னா ஒரு 4-5 பேரா வந்துருவாங்க. கதவு மூடி இருந்துச்சுன்னா பேக் சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்துருவாங்க. இப்ப பேக் சைட்ல இருந்து செவரு ஏறி குதிச்சு வர ஆளுங்களை இப்போதைக்கு தடுக்க முடியாது, அதுக்கு வேற ஒரு ஐடியா அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனா இப்போ கதவு வந்து யாராவது ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகணும். அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. அதுதான் இந்த சார்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு டோர் க்ளோசர். இது வந்து பல கம்பெனிஸ் வருது. இந்த டோர் க்ளோசருடைய பேர் வந்து டோர் செட். இந்த கம்பெனியோட பேர் டோர் செட். இது என்னன்னா, டோர்ல நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம திறந்த பிறகு இதுல இருக்கிற ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலியமா டோர் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகும். அந்த ஸ்பீடு வந்து டோர் க்ளோஸ் பண்ற ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இதுல இருக்கிற ஸ்ப்ரிங் ஆக்ஷனை ஸ்லோ பண்றது மூலியமா. ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு மெக்கானிக்கல் ஐட்டம். அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரே இதுதான், அதோடைய ஃபோர்ஸ் இப்படி இழுத்தோம்னா டக்குன்னு இப்படி போகும், இல்லை இப்படி அமுக்கணும்னா டக்குன்னு இப்படி வரும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, அதுதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் மெக்கானிசம். அதாவது ஆயில் இருக்கு. இந்த டோர் செட் மெக்கானிசம்குள்ள எப்படி இருக்கும்னா, ஒரு பல்லு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த சைடு இது வந்து இந்த பல்லு சக்கரம் கிராஸ்ல, அது கூட இந்த வாக்குல இந்த மெக்கானிசம் சுழறதுக்கான இப்படி போயிட்டு வரதுக்கான ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு, இதுல இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுன்னா, ஒரு சைடு ஸ்ப்ரிங் இருக்கும், இன்னொரு சைடு ஆயில் இருக்கும். அப்போ டோர் திறக்கும் போது இந்த பல்லு சக்கரம் வந்து இப்படி சுத்தும் போது அந்த ஸ்ப்ரிங்கு உள்ள அமுங்கும். ஸ்ப்ரிங் உள்ள அமுங்குச்சுன்னா மறுபடியும் அந்த ஆயில் என்ன பண்ணுன்னா, ஒரு சைட்ல இருந்து இந்த ஸ்ப்ரிங் சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதை கண்ட்ரோல், இந்த ஆயில் வேகமா போறதோ ஸ்லோவா போறதும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கு, 2 ஸ்க்ரூஸ் இருக்கு. அது மூலியமா அந்த ஆயில் வந்து அந்த கேப் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆயில் அதிகமாக போச்சுன்னா டக்குன்னு டோர் கதவு சாத்துற மாதிரி வச்சிடலாம். ஸ்லோவா போனா கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி மெக்கானிசம் இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மெக்கானிசம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி தான். பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிருக்கும். சரி, இப்ப இது எதுக்கு நான் எடுத்து கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டோர் க்ளோசிங் மெக்கானிசமை அந்த மாடி படிக்கட்டு கதவுல ஃபிட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு 2-3 ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்மளுடைய வீடியோஸ்ல எப்பயுமே ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் தான் ஆகும், பேஷண்ட்டும் டெட்டாக தான் ஆவாங்க. இருந்தாலும் வீடியோ போடாம இருக்க முடியுமா? ஸோ இதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு அந்த டோரை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். சரி, வாங்க போலாம். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டோர். இந்த டோர் தான் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், க்ளோசிங் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். பட் இதுல என்ன ஆச்சுன்னா, இந்த க்ளோசிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இது இரும்பு டோர். ஒரு மர டோரா இருந்தா இதை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆர் அலுமினியம் பீடிங் டோரா இருந்தாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு இரும்பு டோருங்கிறதுனால வெல்டிங் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் நம்ம கிட்ட வெல்டிங் மிஷினும் இல்லை, அண்ட் இது வந்து ஒரு டெம்பரரி செட்டப்ங்கிறதுனால வெல்டிங் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது ஒரு டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால இந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, டேக். இந்த டேக் இருக்கு இல்லையா, டேக், பிளாஸ்டிக் டேக், அந்த டேகை வச்சு இதுல கட்டணும். அந்த டேகை வச்சு இப்படி கட்டிட்டேன். இந்த எண்டை வந்து டோர்ல கட்டிட்டேன், இதை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, டோர் திறக்கும் போது அந்த டேக் வந்து ஃபிளெக்சிபிளா தானே இருக்கும், பிளாஸ்டிக் தானே அது என்ன ஆகுதுன்னா இதையும் சேர்த்து இப்படி இழுத்துட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா நிற்கணும், ரிஜிடா நிற்கணும். அப்பதான் இந்த மெக்கானிசம் புல் பண்ணும்போது அதை ரீவைண்ட் பண்ணி பேக்ல கொண்டு போகும். ஸோ அந்த பேக் பொசிஷன் சேம் பொசிஷனுக்கு கொண்டு போகும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இதை இழுக்கும் போது இந்த இதுவும் சேர்த்து வருது. அதனால இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகல. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டா இது வாங்கிட்டு வந்துட்டேன், பழைய மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. இது வந்து ஒரு 500-600 ரூபாய்க்குலாம் அமேசான்ல விற்கிறாங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டா லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவருக்கு ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ இதுக்கு பதிலா நம்ம இந்த டோர் வந்து யாராவது இப்படி திறந்தா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகணும். அதுக்கு ஒரு
லோ பட்ஜெட்ல, இன்னும் சொல்லப்போனா எனக்கு இங்க லோ பட்ஜெட், அதனால உங்களுக்கு அது லோ பட்ஜெட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சில ஐட்டங்கள் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கலாம். பட் இப்போ என்கிட்ட வந்து எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவும் திங்ஸும் இருக்கு, தேவையான திங்ஸும் இருக்கு. அதை என்னென்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசரில் முதல்ல நமக்கு தேவைப்படுறது ஒரு பக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கயிறு. கயிறு வேண்டாம், ஏன்னா கயிறு வந்து போட்டோம்னா சல்லுன்னு போயிடும். ஆனால் அந்த கயிறை வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருந்ததுன்னா, ஒரு ஃப்ளாட்டான ஒரு கயிறாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதோடைய ப்ராசஸ் வந்து அந்த க்ளோசிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ தேவையான ஐட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த டோருக்கான ப்ரெஷர், இந்த டோரை இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வெயிட் எவ்வளோ வேணும், அதாவது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படியும் ஒரு அண்டு காற்றடிச்சாலும் டோர் ஆடக்கூடாது. அதனால் எப்படியும் ஒரு 3 கிலோ போட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்க வேண்டிய வெயிட் வந்து ஒரு 3 கிலோ இருக்கலாம். மேபி 2 கிலோ கூட போதும், நம்ம 3 கிலோன்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான செட்டப் நம்ம பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து ஒரு பழைய பக்கெட்டு, இது சின்ன பக்கெட்டு, ஏன்னா இதோடைய டோர் வந்து ரொம்ப வெயிட் இல்லை. 2 பக்கெட் இருக்குது, எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம டோருக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஐட்டம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு இப்போ வந்து ஒரு கயிறு மாதிரியான ஒரு ஐட்டம் தேவை. கயிறு 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 இருக்கு. கயிறு நம்மகிட்ட இருக்கு. பட் இந்த கயிறு போட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த கயிறுடைய சர்ஃபேஸ் இல்லையா உருண்டையா இருக்கிறதுனால டோர் சைடில் ஒரு வெயிட் கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணும்போது கையை எடுத்துட்டோம்னா இந்த வெயிட் என்ன பண்ணுன்னா சல்லுன்னு இறங்கும் போது இந்த கயிறு, இது ஆக்சுவலாக நைலான் கயிறு, இது வந்து சர்ன்னு இறங்கிடும், டோர் டம்முன்னு க்ளோஸ் ஆகும். அப்போ டோர் க்ளோஸ் பண்ணுற வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஸ்லோ பண்ணணும், கேட்குது பார்த்தீங்களா? ஸ்லோ பண்ணணும்னா கயிறை வந்து வேற மாதிரி எடுக்கணும். அப்போ நமக்கு கயிறு வேற என்ன மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக வேணும். ஸோ அங்கே ஒன்று கிடக்கு, அது என்னன்னு பார்த்தோம்னா இது காரோடைய சீட் பெல்ட். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த இதில் மேலே இப்படி கட்டுறோம் அப்படின்னா இப்படி, அப்போ இதோடைய வேகம் வந்து கொஞ்சம் இதில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போது வெயிட் புல் பண்ணும்போது நமக்கு இதோடைய ஸ்பீடு வந்து கம்மியாகுது. இது ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவே கயிறாக இருந்ததுன்னா அதோடைய சர்ஃபேஸ் உருண்டை கயிறு அப்படின்னா இதோடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இதோடைய ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சல்லுன்னு இறங்கிடும். இப்போ நம்ம வேற ஒன்று பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டோரு இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி க்ளோஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த கயிறை வந்து மேலே இப்படி கட்ட போகிறோம். கட்டிட்டு இது கூட ஒரு வெயிட்டை தொங்க வைக்க போகிறோம். அப்போ வெயிட்டை தொங்க வச்சோம்னா இந்த டோர் இப்படி ஓப்பன் பண்ணதும் இந்த வெயிட் மேலே வரும். வெயிட் மேலே வந்தால் வெயிட் கீழே இறங்கணும். டோரை விட்டுட்டோம்னா வெயிட் கீழே இறங்கும். அப்போ கீழே அப்படி ஒரு க்ளோஸ் ஆகும். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம அப்புறமா எப்படின்னு பார்ப்போம். அந்த இதில் வெயிட்டுக்கு வந்து நம்ம இந்த பக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், ஆர் மண் போட்டு வச்சுக்கலாம். மண் போட்டுட்டு இந்த வெயிட் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மண்ணை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், ஆர் கம்மியாக வேணும்னா மண்ணை வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மண் போட்டு வச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு விதையை போட்டால் கூட அது மட்டும் அது வளர்ந்துட்டே இருக்கும். 2 in 1. ஒரு பூ ஜாடி இல்லை ஒரு செடி வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரமாகவும் இருக்கு, அண்ட் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸாகவும் இருக்கு. ஓகே, வாங்க ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஸோ இந்த டோரில் என்னென்னா இப்போ நமக்கு இங்கே ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ஒரு மெத்தடில் இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஒரு மெத்தடில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடணும்னா இந்த தாப்பால் இருக்கு இல்லையா, தாப்பாலில் வந்து ஒரு எண்டை வந்து ஏதாவது ஒரு கொக்கி போட்டு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டி விட்டு இந்த இதை வந்து இப்படி மாட்டிக்கணும். இப்படி மாட்டிட்டு இந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரேம் உள்ள இங்கே கேப் இருக்கு, இந்த வழியாக எடுத்து வெளியில் வெயிட்டை தொங்க விட்டுடலாம். பட் இதில் வந்து கேப் இருக்கு, நல்லாவே கேப் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெயிட் இங்கே மேலே இறங்கி ஏறணும். அப்போ இந்த சைடு இந்த கார்னரில் வச்சிட்டோம்னா இதில் வந்து தடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் தள்ளியாக வச்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கலாம். அப்போ இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி போடலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போதான் இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இதில் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே கேப் இருக்கிறதுனால இப்படி உள்ள விட்டு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இதை வந்து கட்டிடலாம். இதை வந்து நம்ம இப்போ கட்டியாச்சு. கட்டிட்டு நம்ம இப்போ அதில் என்ன பண்ணணும்னா ஒரு கொக்கி போடணும். கொக்கி போட்டு இதை தொங்க விடணும். ஏன் கொக்கி போட்டு தொங்க விடணும்? இதில் கட்டிடலாம் அப்படின்னா கட்டலாம், இதுலேயும் கட்டலாம், ஆறு கொக்கி போட்டு தொங்க விடலாம். இப்போ நமக்கு வந்து
கொக்கி போட்டு தொங்க விட்டோம்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் ஈஸி. நமக்கு இப்போ ஒரு கொக்கி கிடைச்சிருச்சு. இந்த கொக்கியை வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, நம்ம அந்த கொக்கியை வந்து நம்ம இப்படி மாட்டிட்டு இப்படி இதை மாட்டிக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகணும். அப்ப என்னன்னா இதுக்கு வெயிட் வேணும். இந்த இதுல நம்ம வந்து வெயிட் போடணும். ஸோ ஓகே ஃபோக்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பெல்ட், காரோடைய சீட் பெல்ட், இதை வந்து இப்போ இந்த டோர்ல வந்து இங்க ஒரு ஆப்ஷன் ஹோல் இருக்கிறதுனால, ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃப்ரேம்ல அந்த பெல்ட்டை ஒரு லூப் மாதிரி கட்டி இந்த சைடு இங்கே வந்து வெயிட் தொங்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டோர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது திறக்கிறதுக்கு. அண்ட் மூடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ மூடுறப்ப கொஞ்சம் கம்முன்னு சத்தம் கேட்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்பான்ச் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஸ்பான்ச் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஸ்பான்ச் இருக்குது, இங்கே இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஸ்பான்ச் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்கும், கம்முன்னு போய் அடிக்காது. இல்லைங்களா? இந்த ஒரு அப்படி போய்க்கும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிக்கும். ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். மேபி சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் கச்சமுச்சான் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக என்னுடைய சொந்தக்காரன் உறவுக்காரன்ட்டு எவனும் சேனலுக்குள்ளே வராதிங்க. என்ன தெரியாத ஆளுங்க, பர்சனலாக தெரியாத ஆளுங்க, அதாவது என்னுடைய சொந்தக்காரன் இல்லாமல் எவனாவது அப்படி என்னுடைய சொந்தக்காரன் உறவுக்காரன்ட்டு எவனும் சேனலுக்குள்ளே வராதிங்க, கமெண்ட் போடாதீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஸோ அப்படியே ஓடி போயிருங்க. என்னுடைய லைஃபுக்கு நீங்கள் சொந்தக்காரன், பிளட் ரிலேஷன், உறவுக்காரன் அப்படின்னு வராதிங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு மாமா, மச்சான், அண்ணன், தம்பி அப்படின்னு எவனா வந்தீங்கன்னா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போனே தவிர வராதிங்க.